கடவுள் என்றென்றும் வாழ்த்தப்படுவார். அவர் பார்த்துக்கணும் இல்லையா? நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை விருப்பப்படி வாழணும் அப்படின்னா அடுத்திருப்பாரோட நட்பு. யாரையும் சாதி மத இன வேறுபாடு மொழி வாரியாக பிரித்து பார்க்க கூடாது. ஆமென். இங்க வந்திருக்கிற சாமி எந்த சாமி, நம்ம சாமியா வேற சாமியா யாராவது யோசிச்சீங்கன்னா தயவு செய்து எந்திரிச்சு கிளம்பிடுங்க. சரியா? அப்படி யோசிக்க கூடாது. அதே போல இங்க வந்திருக்கிற 2 பேரும் எந்த நம்ம ஆட்களா வேற ஆட்களா, எந்த ஊரு எங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபாதர் நீங்க எந்த ஊரு அப்படின்னு. நாம பொதுவா சொல்லிடுறது ஒண்ணு மெட்ராஸ் இல்லைன்னா திருச்சி. என்ன பண்ணுவ? திருச்சியில திருச்சி அவ்வளவுதான். மெட்ராஸ்ல மெட்ராஸ். இதுக்கு மேல போனோம்னு வைக்கிறேன், அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க ஃபாதர் படிப்பறிவே இல்லை ஃபாதர், பஸ்ல என்ன எழுதிட்டு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க சொல்லுங்க ஃபாதர், நீ ஊரை சொல்லுங்க, படிப்பறிவு மட்டும்தான் இல்லை, மற்ற அறிவு ஜாதி அறிவு மட்டும் சூப்பரா வேலை செய்யும், கரெக்டா எடுத்துருவாங்க. ஓ அப்ப இங்க அங்க அங்க இங்க அங்க அப்ப நம்ம சாமி முடிஞ்சு போச்சு. இது ஒரு பொழப்பு. இப்படி ஒரு பொழப்பு நமக்கு தேவையா? தேவைன்னா ஆமான்னு சொல்லுங்க, தேவைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தேவை இல்லை இல்லையா? இவரை நம்பணும்னா அது தேவையா? அது தேவையில்லை. நம்ம அதை பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. இதுதான் அடுத்திருப்பாரோடு ஏற்படுகிற நட்பு. கடைசியா தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவி அப்படின்னா என்ன? தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவி